convinced within this class. The definition ரொம்ப முக்கியமான definition. Okay, let us discuss the state the definition. So let capital X be a metric space. Be a metric space. Metric space. And D is subset of capital X. D is subset of capital X. ஒரு subset நான் கொடுத்திருக்கேன். Let D be a subset of X. A point X belongs to capital X. இது நல்லா பாருங்க. A point X belongs to capital X is said to be a matrix, said to be a limit point of D. D இனுடைய limit point ஆக இருக்கும்னா said to be a limit point of D if என்ன கண்டிஷன் அப்படினா if and only if என்ன கண்டிஷன் அப்படினா இந்த பாயிண்ட் சென்டரா வச்சு எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள D ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது வந்துடணும் other than X. ஓகே, நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. see, இந்த பாயிண்டை சுத்தி எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும், so if and I can write that this is if and only if for every r positive, so I can write this is ball with center X radius r. எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள D ல இருந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்துருவான். ஓகே, other than this singleton X. நான் இது உங்களுக்கு ஜியோமெட்ரியா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, this must be non-empty. For every r positive. R positive. Okay, so this is the definition. So நல்லா இத நோட் பண்ணிக்கோங்க. then I'll explain what it is. so இத நான் தமிழ்ல சொல்றதா இருந்ததுன்னா என்ன சொல்லுவேன் அப்படினா, இந்த பாயிண்ட் X is said to be a limit point of D ஆக இருக்கும்னா இந்த பாயிண்டை சுத்தி எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள D ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாவது வந்துடணும் other than X. நீங்க X தவிர எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் கிடைக்கணும். சார் X வந்து நான் கேபிட்டல் Xல தான் எடுத்திருக்கேன், அப்ப D க்குள்ள எப்படி இது D minus singleton X என்ன அப்படினா I'll give you a definition. okay, நான் இன்னும் உங்களுக்கு ஒரு ஜியோமெட்ரியா சொல்றேன். suppose இதான் உங்களுடைய செட் X ன்னு வெச்சுக்கோங்க. okay, so let X, this is my X, this is my capital X, and this is my D. I can write D. okay, so this is my D. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, you take any point. okay, suppose இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் suppose நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்டை சுத்தி நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, you can find at least one point from D other than X. X தவிர எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இந்த D ஐ காமனா ஷேர் பண்ணும். இந்த ball and this D shares common point other than X. ஓகே, சப்போஸ் நீங்க இங்க ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. இந்த புள்ளி எப்படின்னா, ஆமா கண்டிப்பா இப்படி இதை சுத்தி நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம், நம்மளால ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு சின்ன ரேடியஸ்னாலும் சரி. ஓகே, you can draw எவ்வளவு சின்ன ரேடியஸ்ல வரைஞ்சாலும் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், ஒரு பாயிண்ட் வரைய முடியும். ஓகே, சரி, சப்போஸ் வாட் அபவுட் திஸ் பாயிண்ட், அப்பவும் இதை சுத்தி வட்டம் வரைஞ்சீங்கன்னா D குள்ள இந்த பாயிண்ட்லாம் கிடைக்குமா? so this point will be here. I'll repeat again. any ball with the center, a point நல்லா பாத்துக்கோங்க. X belongs to D. X belongs to capital X. X belongs to capital X is said to be a limit point of D. if and only if ball with the center X radius R intersection with D set minus singleton X. okay, this must be non-empty. இது non-empty ஆக இருக்கணும். for every எந்த radius R positive கொடுத்தாலும் இந்த condition must hold. okay, so this is an idea. suppose நான் இங்கனக்குள்ள ஒரு புள்ளி எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. இது லிமிட் பாயிண்ட் அந்த செட்டுக்கு அப்படின்னா இல்ல, ஏன்னா என்னால இதை சுத்தி ஒரு வட்டம் வரைய முடியும். இந்த வட்டத்துக்கும் இந்த D க்கும் இன்டர்செக்ஷனே இல்லை. it does not have any common point with
this ball does not share any points with D. D கூட எந்த ஒரு பாயிண்ட் காமனாக இல்லை. சரி சார், அப்ப இது லிமிட் பாயிண்டா அப்படின்னா நோ. ஏன்னா இதை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டத்துக்குள்ள டிக்கும் இதுக்கும் காமனான பாயிண்ட் இல்லை. இது இந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு நெருடலா இருக்கும். வாட் இஸ் திஸ்? நான் கண்ணை மூடிட்டு எக்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுன்னு சொன்னாலும் அப்ப இந்த பாயிண்ட் இங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், எங்க வேணாலும் எடுக்கலாம். கரெக்டா? ஒருவேளை டீல அந்த பாயிண்ட் இருந்தாலுமே எனக்கு என்ன பண்ணலாம், ஒரு வட்டம் வரையணும். அந்த வட்டத்துக்குள்ள இந்த பாயிண்ட தவிர எனக்கு ஒரு பாயிண்ட் வரும். அதுதான் முக்கியம். எக்ஸை தவிர எனக்கு ஒரு பாயிண்ட் ஷேர் ஆகணும். ஓகே, தட் இஸ் அன் ஐடியா. இந்த எக்ஸ் டிலேயே இருக்கலாம், இல்லைன்னா டிக்கு வெளியே இருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அந்த பாயிண்டை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரையும் போது அந்த வட்டத்துக்குள்ள டில இருந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இந்த வட்டத்துக்குள்ள வந்துடணும். அதர் தென் எக்ஸ். எக்ஸை நீங்களாக. ஓகே, திருப்பி சொல்றேன் பாருங்களேன். A point x is said to be a limit point of d. d உடைய லிமிட் பாயிண்டாக இருக்கணும்னா அந்த பாயிண்டை சுத்தி எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் டில இருந்து வரணும். அதர் தென் எக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் இது நீங்க இன்னொரு 2-3 திருப்பு நீங்க யூ கன்வின்ஸ் வித் யுவர் செல்ஃப். இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. I'll rub it this again. I will tell you இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத ஜாமெட்ரிக்கா சொல்றேன். Then we will discuss. Okay. So நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I'll repeat again. ஒரு D அப்படின்னு ஒரு செட் இருக்கு. So I call this is my D. இதான் என்னுடைய D. இதுக்கு நான் லிமிட் பாயிண்ட்னு சொல்லணும்னா எந்த ரேடியஸ்ல பாயிண்ட், அப்போ இதுக்கு லிமிட் பாயிண்ட்லாம் யாருன்னா இந்த இதுல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே லிமிட் பாயிண்டா இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் a லிமிட் பாயிண்ட். ஏன் இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒருத்தர் டில இருந்து வந்துருவான். அதர் தென் எக்ஸ். இது எக்ஸ். இது எக்ஸை தவிர ஒரு பாயிண்ட் இசட்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த இசட்ங்கிற பாயிண்ட் எதுல இருக்கும்? பால் வித் சென்டர் எக்ஸ் ரேடியஸ் ஆர்லயும் இந்த டிலையும் காமனா ஷேர் ஆகும். இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ ஐ வில் ரிப்பீட் அகைன். பால் வித் சென்டர், இந்த பாயிண்ட சென்டரா வச்சு எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துல டில இருந்து அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாவது வந்துருவான். அதர் தென் எக்ஸ். இந்த அதர் தென் எக்ஸ்ங்கிற கதைக்கு தான் இந்த இது கொடுங்க. திஸ் மஸ்ட் பி நான் எம்டி. அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு இசட்டுங்கிற ஒரு எலமெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கலாம். இசட்டுங்கிற எலமெண்ட் வந்து பால் வித் சென்டர் எக்ஸ் ரேடியஸ் ஆர் இன்டர்செக்ஷன் வித் டி செட் மைனஸ் சிங்கிள்டன் எக்ஸ்ல இருப்பான். ஓகே, தட் இஸ் இந்த இசட்டுங்கிற எலமெண்ட் எதுல இருப்பான்? பால்லயே இருப்பான். பால் வித் சென்டர் எக்ஸ் ரேடியஸ் ஆர்லயே இருப்பான். அதே நேரத்துல இசட் பிலாங்ஸ் டு டி ஆவும் இருப்பான். அண்ட் இசட் நாட் ஈக்குவல் டு எக்ஸ். அதான் இதனுடைய அர்த்தம். இசட் பிலாங்ஸ் டு டி அண்ட் இசட் நாட் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் இந்த டெஃபினேஷன். இதை ஃபுல்லா தான் ஒரே லைன்ல எழுதிக்கிட்டு, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஆர். எந்த ரேடியஸ் ஆர் பாசிட்டிவ் கொடுத்தாலும் நமக்கு அது ஏற்ற மாதிரி ஒரு இசட். அப்ப இந்த ரேடியஸுக்கு ஒரு இசட் ஆர். இசட் ஆர் இது குறிக்க ஆர் மாற மாற இந்த இசட் ஆர் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே, ஐ வில் அகைன் ஐ வில் டெல் யூ. ஏன்னா இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ எக்ஸ் பி a metric space and D be a subset of X. D be a subset of X. A point X belongs to capital X. நல்லா பாருங்க, லிமிட் பாயிண்ட் வந்து உங்க D ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஹோல் ஸ்பேஸ்ல இருக்கணும். அப்படிதான் சொல்லியிருக்கேன். இது D ல இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா இன்டீரியர் பாயிண்ட் நீங்க எங்க சர்ச் பண்ணீங்க? D ல மட்டும் தான் சர்ச் பண்ணீங்க. ஓகே, so a point X belongs to capital X is a limit point of D if and only if என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, இந்த பாயிண்டை சுத்தி எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள டில இருந்து அட்லீஸ்ட் ஒருத்த வந்துருவான். அதர் தென் எக்ஸ். டில இருந்து அட்லீஸ்ட் ஒருத்த வந்துருவான். அதர் தென் எக்ஸ். திஸ் fellow will be non-empty. ஓகே, ஃபார் எவ்ரி ஆர் பாசிட்டிவ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்டை சுத்தி எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள டில இருந்து ஒருத்த வந்துருவான். அதர் தென் எக்ஸ். எக்ஸ் நீங்களாக எனக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு பாயிண்ட் டில இருந்து வரும். தட் இஸ் கால்ட் a limit point. சரி, அப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, if when do you say a point X belongs to capital X is not a limit point என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாமா? So I'll come back to here. So இது limit point உள்ள definition. Okay, I'll make it to be when do you say a set is not limit point உள்ள
okay இப்போ not a limit point a point where a point x belongs to capital X is not a limit point, not a limit point. Point of D. D னுடைய limit point இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? If and only if என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். Not a limit. Limit point னா இந்த condition satisfy பண்ணணும். எந்த radius கொடுத்தாலும் இந்த condition satisfy பண்ணணும். அப்படின்னா not a limit point என்ன அர்த்தம்? There is some r positive such that ball with the center x radius r intersection with d set minus singleton x, this fellow will be equal to empty. நம்மளால ஒரு radius r கண்டுபிடிக்க முடியும் which satisfies this condition. So நான் இங்க ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே பாருங்க, if x belongs to capital X is not a limit point, limit point of D. D னுடைய limit point இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? If and only if there is some r positive such that என்ன பண்ணிக்கலாம்? ball with the center x radius r intersection with d set minus singleton x வந்து என்னவாக இருக்கும்? These fellows must be equal to empty. இதுதான் not a limit point ஆக இருக்கும்போது. ஓகே சரி, இப்போ இங்க படத்துல வர பாருங்க, இது d, இது என்னுடைய கேபிட்டல் X. இப்போ நான் முதல்ல என்ன எழுதிருக்கேன்னா x belongs to capital X ன்னு எழுதிருக்கேனா, அப்ப இந்த x இங்க இருக்கலாம் இல்லைன்னா இங்க இருக்கலாம், அதாவது d ல இருக்கலாம் இல்லைன்னா d யை விட்டு வெளியே இருக்கலாம் x. ஓகே சோ இது உங்களுடைய கேபிட்டல் X, இது நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கேன். ஓகே சோ திஸ் இஸ் மை பாயிண்ட். ஒன்னு இங்க இருக்கலாம் இல்லைன்னா இங்க இருக்கலாம். if x does not belongs to d ஆக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்ல இருந்ததுனா, சப்போஸ் if x is here then d set minus singleton x வந்து என்னது அப்படின்னா வெறும் d தான். இது என்னது? d ல இருந்து இந்த x வெளியே எடுத்துரு அப்படின்னு அர்த்தம். d ல இருந்து இந்த பாயிண்ட வெளியே எடுத்துரு அப்படின்னு அர்த்தம். ஓகே இது d ல இருந்து இந்த பாயிண்ட வெளியே எடு, ஏற்கனவே வெளியே தானே இருக்கு, அப்ப வெளியே எடுத்தா எனக்கு அதே d தானே கிடைக்க போகுது. if x is not in d, இதுல இருந்து இப்போ உங்க கிளாஸ்ல இல்லாத ஒரு ஆளை டிசி கொடுத்து வெளியே அனுப்புனோம்னா எப்படி இருக்கும்? அதே கிளாஸ் தானே இருக்க போகுது. இல்லாத ஒரு ஆளை வெளியே அனுப்புனா ஒண்ணுமே இல்ல, எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஓகேயா? Are you getting? So that is an idea. If x does not belongs to d, then this fellow equal to d ன்னு கிடைக்கும். if x d ல இருந்துன்னு வெச்சுக்கோங்க, இந்த இடத்துல d ல இருக்கு, அப்ப நான் இதுல என்ன பண்றேன்னா இந்த ஒரு பாயிண்ட மட்டும் தூக்கி வெளியே வச்சிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ball with center x radius r intersection with d minus singleton x empty ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஒருவேளை இந்த பாயிண்ட் உள்ள இருந்து இந்த செட்டுக்குள்ள note that this x வந்து என்னைக்குமே எதுல இருக்கும்? ball with center x radius r ல இருக்கும். ஓகே so if x is not a limit point of d, d னுடைய லிமிட் பாயிண்ட் ஆக இல்லை என்றால் then என்னெல்லாம் நடக்கும்? ஒன்னு ball with center x radius r intersection d equal to empty ஆக இருக்கலாம். ஓகே நான் இதுல இருந்து d க்கு மட்டும் எழுதுறேன். இது எப்போ empty? இந்த பாயிண்ட் வந்து கொடுத்திருக்கிற பாயிண்ட் x வந்து வெளியே இருந்ததுன்னா d set minus singleton x d தான், அப்போ empty இருக்கலாம். or ball with center x radius r intersection with d could be singleton x. எப்போ? ஒருவேளை x இங்க இருந்ததுன்னா, x வந்து d குள்ளே இருந்ததுன்னா, இங்கதான் ஆல்ரெடி கிளியரா சொல்லியாச்சு. ஓகே this is it was very clear. ஓகே இந்த இத கிளியரா சொல்லிட்டேன். ball with center x radius r intersection with d set minus singleton x equal to empty அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ d minus singleton x தான் equal to empty. அப்போ d இந்த இது x எடுக்காம பாத்தீங்கன்னா ஒருவேளை x இங்க ஷேர் ஆகலாம் இல்லையா? அப்போ this could be like this. அப்போ இது ரெண்டையும் நான் ஒரே லைன்ல சொல்றோம்னா if x is not a limit point of d, x belongs to capital X is not a limit point of d,
if and only if there is R positive such that ball with the center X radius R intersection D contains at most one point in D. Okay, D ல இருந்து ஒரே ஒரு புள்ளி மட்டும் தான் இதுல வர முடியும். ஒன்னு எம்டியா இருக்கும், இல்லைன்னா சிங்கிள்டன் எக்ஸா தான் இருக்க முடியும். Okay, so this is a definition. Okay, let me மறுபடியும் இந்த டெஃபினேஷன் நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். படத்தை பார்த்துக்கோ. Okay, I'll tell you. Okay, so again I'll tell you. So இது என்னுடைய செட் x, இது என்னுடைய செட் x and I'll call it to be this is my D, this is my D. A point, okay, limit point definition. A point x belongs to capital X is said to be a limit point of D if and only if என்ன கண்டிஷன், இந்த பாயிண்ட சென்டரா வச்சு எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள D ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு புள்ளி வந்துரும் அதர் தென் X. ஓகே, சோ ஐ வில் ரைட் இது. இந்த பாயிண்ட சென்டரா வச்சு எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் ஓகே இன்டர்செக்ஷன் வித் D ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாவது வந்துரும் other than X. X நீங்களாக this fellow must be non-empty for every radius R positive. இதான் definition. A point is said to be a limit point of D if அந்த பாயிண்ட சென்டரா வச்சு எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ள D ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாவது வந்துரும் other than X. X நீங்களாக X தவிர எனக்கு ஒரு பாயிண்டாவது வந்துரும். ஓகே, so next definition is a point. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, I'll tell you. Okay. A point X belongs to capital X is not a limit point. Limit point of D if and only if there is R positive such that ball with the center X radius R intersection with D set minus singleton X which is equal to empty. நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும் such that அந்த பாயிண்ட சென்டரா வச்சு இந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டத்துக்குள்ள D ல இருந்து வேற எந்த ஒரு பாயிண்டும் வந்திருக்க முடியாது. ஒருவேளை வந்திருந்தா X மட்டும் வந்திருக்கும். ஓகே, that is an idea. So for example இந்த பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் நமக்கு என்ன பண்ண முடியலாம், ஒரு பாயிண்ட் இங்கனுக்குள்ள ஒரு பாயிண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த இருக்கா பாருங்க, இங்கனுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கான், இவன் அந்த பாலுக்குள்ளேயே இருக்கான், டீலயும் இருக்கான் அதர் தென் எக்ஸ். ஓகே, சப்போஸ் நான் இங்கனுக்குள்ள இன்னொரு பாயிண்ட் வந்து இங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் திஸ் இஸ் அ பாயிண்ட். அப்போ எஸ் we can draw a circle. ஓகே, இந்த சர்க்கிள் இது பாயிண்ட சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள் வரையலாம். அப்போ இந்த பாயிண்ட சுத்தி என்னால வரையக்கூடிய வட்டத்துல எனக்கு இங்கனுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு. திஸ் இஸ் அ பாயிண்ட் which shares with the D லயும் இருக்கு, இந்த பால்ல இருக்கு other than x. ஓகே, சரி, சப்போஸ் is it true that this point is a limit point? இது லிமிட் பாயிண்ட் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு வட்டம் வரைய முடியும். இந்த வட்டத்துக்குள்ள எனக்கு எம்டி, இந்த டிக்கும் இந்த வட்டமும் it cannot share any other points. Okay, so this is not a limit point. Okay, so this is not a limit point. இது லிமிட் பாயிண்ட். ஓகே, சரி, அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்போ டீல உள்ள உள்ளுக்குள்ள எல்லா பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்டா இருக்கணுமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஓகே, so we will see some examples. அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். So we will get into the example. Example 1. Okay, so you take capital X is equal to R and D is equal to open interval 0,1. open interval 0,1. படத்துல பாருங்க, இது open interval 0 and 1. Okay,
So what are the limit points நான் செக் பண்ண போறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா the set of all limit points, இதுல வேணா இங்க எழுதிக்கிட்டுமா, the set of all limit points is denoted by the set of all limit points of A is denoted by A dash. இது பேர் என்னது A dash னு சொல்வாங்க. Okay, so the set of all limit points of A is denoted by A dash. Sometimes we may have denoted by D of A. That is, this is also இது ஒரு நோட்டேஷன்ல உண்டு. பட் நீங்க இப்போதைக்கு இதை விட்டுருங்க, இதை மட்டும் வச்சுக்கோ. ஒரு செட் A ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும் A dash. அப்போ A dashங்கிறது எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா A dash which is equal to set of all limit points of A. Limit points of capital A. Okay, Aங்கிற செட்டினுடைய எல்லா லிமிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ நான் இந்த இடத்துல D க்கு பதிலாக நான் A எடுத்துக்கிறேன். Okay, I call it be A. So A is equal to open interval 0,1. So now we want to find the limit points. of A இனுடைய limit points கண்டுபிடிங்க. இதான் ப்ராப்ளம். Okay, so let us look at here. Suppose இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. Okay, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். Is it a limit point? ஓப்பன் இன்டர்வல் 0க்கும் 1க்கும் வெளியே நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு வட்டம் வரைய முடியும். இந்த வட்டம் எதை இன்டர்செக்டே பண்ணாது, நம்ம செட்டையே இன்டர்செக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ நோ பாயிண்ட் அவுட் சைடு, இதுக்கு வெளியே உள்ள எந்த ஒரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட் கிடையாது. பட் 0 இஸ் a லிமிட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா 0 சுற்றி எந்த ரேடியஸில் நீங்கள் எவ்வளோ சின்ன ரேடியஸில் வட்டம் வரைஞ்சாலும் now here we can find a point here which is intersecting with your A other than X. கரெக்டா? அதே மாதிரி 1 is also a limit point. ஏன் 1 லிமிட் பாயிண்ட் அப்படின்னா 1 சுற்றி நீங்கள் எந்த ரேடியஸில் வட்டம் வரைஞ்சாலும் நம்ம அந்த வட்டத்துக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபெல்லோவோ உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, we can find a point in D ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சாரி, இந்த A ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் in this ball other than 1. Okay, so now we claim that A dash which is equal to closed interval 0,1. அதாவது பாருங்க, இதுல ஓப்பன் இன்டர்வல் 0,1 இதுதான் செட்டு. ஆனா அதோட லிமிட் பாயிண்ட் வந்து என்ன, அதை விட பெருசாயிருச்சு. ஓகே, க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுவோம். 0 is a limit point. First we claim that 0 is a limit point of A இனுடைய லிமிட் பாயிண்ட் சொல்லப்படும். அப்போ நான் உங்களுக்கு படத்துல வரைகிற பாருங்க, எப்படி மற்றதெல்லாம் பின்னாடி பார்த்துக்குவோம். ஓகே, மற்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இது மட்டும் பாருங்க, 0 is a limit point. அப்போ 0வை சென்டரா வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரேடியஸ்ல வட்டம் வரைகிறேன். So this is R, this is this. Okay, so you take a point. Okay, let R be positive. Then ஏதோ ரேடியஸ், இதுதான் ரேடியஸ் R. So இந்த ரேடியஸ் வந்து இதுதான் R. இந்த தூரத்துல இருந்து இந்த தூரம் இதுதான் உங்களுக்கு R. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நோட் தட், அப்ப இதுலக்குள்ள ஒரு பாயிண்ட் வரணும்ல, அவன் யாரு அப்படின்னா இது R, 0 பிளஸ் R, இது 0 மைனஸ் R. கரெக்டா? அப்ப இந்த பாயிண்ட் என்னது, R/2 னு வச்சுக்கலாமா? then R/2 belongs to ball with the center 0, radius R, intersection with the open interval 0,1. okay, set minus singleton 0. கரெக்டா? R/2ங்கிற பாயிண்ட் இந்த R/2. so this is R/2. யாரு, இவன். so this R/2 belongs to open interval 0, இந்த ball with center 0, radius R இதுக்குள்ளே இருக்கு. அதே நேரத்தில் என்னுடைய ஓப்பன் செட்டுக்குள்ளேயே இருக்கு. ஓப்பன் இன்டர்வல் 0,1 other than X. see, இந்த செட்ல தான் உங்களுக்கு 0வே கிடையாதுல்ல. அப்ப இது யாரு, this is equal to open interval 0,1 தான். அப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ball with center 0, radius R, intersection with, இது அப்படியே எழுதிக்கோங்க,
0, 1, set minus singleton 0, which is non-empty. நீங்க எந்த ரேடியஸ்ல வரைஞ்சாலும் சரி r by 2 உள்ள வந்துருவான். r by 2 வந்து இதுக்குள்ள வந்துருவான், இதுல வந்துருவான். Is it okay? So that implies that, this implies that, இதுக்கு அப்புறம்னா பார்த்து எழுதிக்கோங்க. So இதுக்கு அப்புறம் இங்க. That implies that 0 is a limit point. Limit point of D, of A. Okay? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 is a limit point. Okay? So இந்த படத்தை பார்த்துக்கோங்க, மறுபடியும் பாருங்க. So we are having, this is a diagram. இது open interval 0, 1, 0, இது 1. அப்போ இந்த பாயிண்ட் நான் லிமிட் பாயிண்ட்னு சொல்ல போறேன். இந்த பாயிண்ட். அப்போ என்ன பண்ண போறேன்? இங்க ஒரு 1 minus r, இந்த இடம் யாரு 1 plus rல வட்டம் வரையறு. அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரணும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரணும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, see இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால வச்சுட்டா இந்த பாயிண்ட் வந்துருமா? அப்போ இது 1 plus this. அப்போ இந்த பாயிண்ட் யாரு அப்படின்னா 1 plus r plus 1. Okay, இது ரெண்டையும் கூட்டிட்டு divided by 2. So that is equal to, இது யாரு 2 plus r. Okay, 2 plus r by 2. Okay. ஓ, நான் இந்த இது 1 minus r போடணும்ல, minus r பதிலா plus r போட்டுறேன். இந்த இடம் minus r. So this is 1 minus r plus 1. அப்போ this is 2 minus r. Okay, 2 minus r. அப்போ this is equal to 2 by 2, 1 minus r by 2. இது 1 minus r, இந்த இடம் யாரு 1 minus r by 2 அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ now we claim that, now we say claim here 1 is a limit point of open interval 0 to. Okay, சரி, இப்போ for any r positive ball with the center 0, 1, r. 1 center வந்து என்னது 1, radius வந்து என்னது r, intersection with d ல இருக்கணும். dங்கிறது யாருங்க open interval 0, 1. so 0, 1ல இருக்கணும். ஆனா இதுல 1 singleton 1, இதுல தான் 1 இல்ல. அப்ப எனக்கு இதுதான். and note that this fellow யாரு 1 minus r by 2 belongs to this fellow. 1 minus r by 2 belongs to this guy. ஓகே, அதாவது இருக்கு இந்த செட்டுக்குள்ள இருக்கு, பாலுக்குள்ளே இருக்கும். கரெக்டா? ஏன் இந்த பாயிண்ட் வந்து இந்த பால்ல இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 minus r by 2, 1. இது ரெண்டுக்குள்ள தூரம் என்னது? மாடுலஸ் ஆஃப் 1 minus r by 2 minus 1. ஓகே, இது ரெண்டு அடிபட்டு போயிடும், which is equal to minus r by 2. மாடுலஸ் எடுக்கும்போது r by 2, இது யாரோட கம்மி? r ஓட கம்மி. So that implies that 1 minus r by 2 belongs to ball with the center 1, radius r. இந்த பாலுக்குள்ளே இருக்கு, இதுக்குள்ளே இருக்கு, இது 1 விட கம்மி தானே. அப்போ we can choose this. Okay, so this implies that 1 is a limit point of இதுக்கு open interval 0. Okay, சரி, x belongs to open interval 0, 1 is also a limit point of open interval 0, 1. open interval 0, 1 க்கு இது லிமிட் பாயிண்ட் சொல்லப்படுது. ஓகே, அப்போ let x belongs to open interval 0, 1. படத்துல பாருங்க, இது open interval 0 and this is 1. அப்போ இதுல நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒரு எலிமெண்ட் x எடுத்துக்கிட்டேன். ஓகே, so let r be positive. அப்போ r வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, consider the ball with the center x, radius r. ஓகே, so இதுல கண்டிப்பாக என்னால ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ண முடியும். ஓகே, so இதுல இருந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, r இப்படி இருக்கலாம். ஓகே, so this is my r distance. அப்ப இது யாரு? x minus r, இது x plus r. ஒருவேளை என்னுடைய x minus r வந்து இந்த பக்கத்துல இருக்கலாம். ஓகே, r வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா it could be like this. இந்த சைடுல x minus r இருக்கலாம்.
Okay. So given r positive, so ball with center x radius r calculate பண்ண போறேன். ஒருவேளை என்னுடைய x minus r வந்து இப்படி இருக்கலாம். So this is my x minus r. இல்லைன்னா ரொம்ப கூட கொஞ்சம் பெருசாவே கூட இருக்கலாம். Okay. So it could be like this. இது x minus r, இது x plus r. இது x minus r, இது x plus r. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா you can take any x விட சிறுசா கூடிய எல்லா எலிமெண்ட்டும் இந்த பால்ல இருக்கும். Okay. Okay, students. Now we claim that claim any x belongs to open interval 0, 1 is also a limit point of open interval 0, 1. Okay. So take x belongs to open interval 0, 1. Let r be positive. Enna proof onno? To prove ball with the center x radius r intersection with the open interval 0, 1 set minus singleton x வந்து என்னவா இருக்கணும்? This fellow has to be non-empty இருக்கணும். Okay. So நான் படம் வரையறேன் பாருங்க. இது open interval 0, இது 1. இதுல கண்ணை மூடிட்டு நான் ஒரு பாயிண்ட் xங்கிற பாயிண்ட் இங்க வச்சுக்கிட்டேன். ஓகே. So x minus r rங்கிறது கொடுத்திருக்கிற ரேடியஸ். அப்ப x minus r அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா r வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம். ஓகே. சோ ஒருவேளை இவ்வளோ பெரிய ரேடியஸ்ல நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் x minus r. இதுல இருந்து இது வரைக்கும் இது x plus r ஆகலாம். x plus r. ஒன்னு இது ஃபுல்லா இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் இப்படி இருக்கலாம். ஓகே. x minus r, இது x plus r. இது x minus r இப்படி இருக்கலாம். கரெக்டா? ஒன்னு இதை விட்டு வெளியே தள்ளி போயிடலாம், இல்லைன்னா உள்ள வரலாம். அப்போ ரெண்டு கேஸ். ஸோ ஒரு கேஸ் வந்து x minus r which is less than x0, இன்னொரு 0 is less than x plus r. ஸோ கேஸ் 1, if இது ஈஸியா சொல்லிடலாமா? 0 which is strictly less than x minus r ஆக இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த கேஸ், இந்த ப்ளூ இந்த கிரீன் கலர் எழுதிருக்கு இல்லையா, இந்த கேஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கணும். தென் இந்த பாயிண்ட் யாரு? இது ரெண்டுக்கும் கூட்டி கழிச்சிட வேண்டியதுதானே? ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்துற வேண்டியதான். x plus x minus r divided by 2. அப்போ then x plus x minus r by 2 which is equal to x minus r by 2. This fellow belongs to open interval 0, 1. இந்த பாயிண்ட் வந்து இந்த open interval 0, 1லயே இருக்கும். And ball with the center x, radius r இதுக்குள்ளே இருக்கும். Of course, இது other than and this x minus r by 2 which is not equal to x. So that implies that x minus r by 2 belongs to ball with the center x radius r intersection with the open interval 0, 1 set minus singleton x. இதுக்குள்ள இருக்கு. அப்போ this implies that this is non-empty. So this implies that x is a limit point. This is a limit point. ஓகேங்களா? சரி, எப்போ இந்த எல்லோ கலரா இருந்ததுனா தான். ஒருவேளை இது x minus r வந்து உங்க 0 விட தள்ளி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு செக் பண்ணுவோம்ல. அப்ப அதுக்கு நான் வேற பிங்க் கலர்ல இருக்கு. if x minus r which is less than 0, அப்போ படம் எப்படி இருக்குன்னா இது open interval 0, 1, இது 0, இது 1, இந்த படத்துல x இருக்கு, இவன் x minus r. அப்ப என்னது அப்படின்னா then இந்த x இந்த 0 இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x by 2. கரெக்டா? x by 2. then x by 2 belongs to open interval 0, 1 and x by 2 belongs to ball with the center x radius யாரு? இந்த fellow யாரு? x minus r radius உள்ள ஒருத்தர். okay. and இன்னொன்னு this x by 2 which is not equal to x. So this implies இதெல்லாம் ஒரே லைன்ல எழுதணும்னா this x by 2 belongs to ball with the center x radius r intersection with என்னது open interval 0, 1 set minus singleton x. ஏன் singleton x னா இந்த இது not equal இருக்கிறதுனால தான்
அதுதான் x by 2ங்கிற எலமெண்ட் வந்து இதுல இருக்கு ஆனா இதுவாக இருக்காது. Therefore this is non-empty. This implies that x is a limit point of 0,1 open interval. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா we have discussed thus 0, 1 and all points in open interval 0, 1 are limit points. Okay, that implies that a dash அப்படிங்கிறது யார் அப்படின்னா closed interval 0, 1. Okay, so these are all the limit points. Note that 2 is not a limit point. Limit point of open interval 0. கரெக்ட் தானே? படத்துல பாருங்க, இது open interval 0, இது 1, இந்த பாயிண்ட் 2. இது லிமிட் பாயிண்ட் இல்லை. ஏன்னா என்ன பண்ணலாம், இதை சுற்றி என்னால் ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் எதை டச் பண்ணாது, உங்கள் பாலே டச் பண்ணாது. ஓகே, since ball with the center 2 radius 1/2 intersection with open interval 0, 1 set minus 2, இது ஒண்ணுமே கிடையாது. 0, 1ல 2வே கிடையாது. அப்போ இது எடுத்தாலும் எனக்கு 0, 1 தான் வரும். பட் நீங்க நான் டெஃபினேஷனுக்கு அப்படி எழுதிக்கிறேன். This is equal to empty. So this implies 2 is not a limit point. சரி, இது லிமிட் பாயிண்டா அப்படின்னா நோ. இதை சுற்றி என்னால் ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டமும் இதுவும் இன்டர்செக்ஷன் வந்து என்னது, empty. Okay, so now we'll go to the some other example. Example 2. Example 2 என்ன சொல்லுது அப்படின்னா, you take let capital A which is equal to 1, 1/2, 1/3 இப்படியே போயிட்டே இருக்கு. ஓகே, 1/4 இப்படி போகுது இந்த செட். then A dash which is equal to singleton 0 மட்டும் தாங்க இதுக்கு லிமிட் பாயிண்ட்னு சொல்ல போறேன். ஓகே, first we claim that 0 is a limit pointங்கறத claim பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் there is no other limit pointங்கறத சொல்லுவோம். ஓகே, so first claim வந்து என்னது அப்படின்னா 0 is the limit point, is a limit point of A. கரெக்டா? இது சொல்ல போறேன். அப்போ let r be positive. ஏதோ ஒரு ரேடியஸ் r கொடுத்துட்டேன். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to prove ball with the center 0 radius r intersection with A set minus singleton 0 which is non-empty அப்படின்னு சொல்லணும். non-empty இதை சொல்லலாம். இது எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, இது யாரு, ball with minus r க்கும் plus r. இதனா ball with center 0 radius r minus r, plus r intersection with ஏங்கிறது வந்து யாரு, 1, 2, 1, 1/2, 1/3, 1/4. கண்டிப்பா இதுல 0வே கிடையாது. அப்போ this is equal to A தான். this is non-empty ன்னு சொல்லணும். by Archimedean principle for given for this r positive, நம்ம இங்க ஒரு r positive னு கொடுத்திருக்கோமா, r positive, there is n belongs to natural number n such that இதை எப்படி எழுதிக்கலாம், இந்த இடத்துல r positive இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், 1/r positive எழுதிக்கிட்டுமா. r பாசிட்டிவாக இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும், 1/r பாசிட்டிவ் தானே. அப்போ for this 1/r positive there is a natural number n such that this 1/r which is strictly less than n by Archimedean principle. Okay, so this implies that 1/n which is less than r. Okay, இது என்னைக்குமே எதோட பெருசா இருக்கும், 0 பெருசா இருக்கும். 0 எதோட பெருசா இருக்கும் அப்படின்னா we may have this fellow is greater than minus r. We'll have minus r. Okay, so minus r ஓட இது பெருசு. அப்படின்னா என்ன அர்த்தம், this 1/n belongs to எதுல இருக்கும், minus r, plus r ல இருக்கு. அதே நேரத்துல this 1/n belongs to எதுல இருக்கு, a ல இருக்கு. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல 1/n ன்னு வரும். ஓகே, so this implies that ball with the center 0 radius r intersection with capital A which is non-empty. That implies 0 is a limit point.
ஓகே சரி இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா it has no other limit point னு சொல்ல போறேன் so claim A has capital A has no other limit points no other no இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம் no limit points no limit points other than 0 0 தவிர வேற லிமிட் பாயிண்டே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல போறேன் ஓகே சரி இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பாருங்க will have this is a fellow okay so this is 0 முதல்ல 1 அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான் அப்புறம் 1/2 1/2 அப்புறம் 1/3 அப்புறம் 1/4 ஓகே இந்த இடம் 1/8 1/8 இப்படியே போய்கிட்டே இருக்கும் ஓகே you take any x let x belongs to R such that x not equal to 0 x 0 ஆக இல்லாமல் இருக்கட்டும் ஓகே then of course நெகட்டிவ் ஆக இருந்தனா if x is negative 0 க்கு நெகட்டிவ் ஆக இருந்தனா ஒண்ணுமே செய்ய முடியாது ஓகே so case 1 if x is strictly less than 0 அப்ப என்ன சொல்றேன் இந்த இடத்துல இருக்குங்க x இதான் x அப்படினா அழகா இப்படி ஒரு வட்டம் அடிச்சிடலாமா இந்த வட்டத்துல எந்த பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே then take r equal to இது xங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு அப்போ இந்த தூரம் வந்து என்னது அப்படினா mod x கரெக்ட்டா mod x அப்போ இதுல பாதியை உடைச்சுக்கிறேன் அப்போ take mod x by 2 then ball with the center x radius r intersection with உங்களுடைய இந்த செட் ஓகே that is 1 by 2 1/3 that இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா this is equal to empty ஏன் இது நெகட்டிவ்ல இருக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு பாசிட்டிவா இருக்கு சோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்கும் empty ஆயிரும் so that is no x less than 0 is a limit point of a இனுடைய லிமிட் பாயிண்டாக இல்லை ஓகே so you take any other இப்போ இங்கனக்குள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் சப்போஸ் இப்படி எடுத்துக்கிறோம் 1 விட பெருசா இருந்தாலும் லிமிட் பாயிண்டாக இல்லைன்னு சொல்லிடலாம் so case 2 வந்து if x is greater than 1 okay so நல்லா பாருங்க இது 0 இது 1 1/2 and 1/3 and this is my 1/4 இப்படியே போயிட்டே இருக்கு அப்ப இங்க 1 விட பெருசா நீங்க உங்க ஒரு x எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா x க்கும் 1 க்குள்ள தூரம் என்னதுன்னு பாருங்க இது ரெண்டுக்கும் பாதி அடி வட்டம் வரைஞ்சுக்கலாமா சோ this இந்த வட்டத்துக்குள்ள நீங்க எந்த ஒரு பாயிண்டும் வராது அவ்வளவுதான் இந்த வட்டத்தை கண்டுபிடிக்கிறதா மேட்டர் சோ take r equal to r வந்து என்னது x க்கும் 1 க்கும் உள்ள தூரம் இந்த தூரத்துல பாதி அப்ப இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னது இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் வந்து என்னது x minus 1 கரெக்ட்டா x ல இருந்து 1 கழிச்சிருக்கேன் அப்ப x minus 1 so x minus 1 by 2 okay so this implies that இது என்னது x minus 1 by 2 sorry x by 2 minus 1 by 2 so does it matter x minus 1 by 2 னு எடுத்துக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல so this is the radius r so then ball with the center x radius வந்து யாரு இந்த r intersection with 1/2 this is equal to 0 this is equal to empty ஏன் அப்படினா இது எல்லாமே இந்த பால் இது 1 க்கு பெருசா தான் இருக்கும் 1 விட பெருசாக தான் இருக்கும் இந்த பால்ல okay so you can say what is this is equal to x minus r அப்ப x minus r x plus r இது யாரு rங்கிறது என்னது இது அப்போ x minus 1/2 அப்ப என்ன கிடைக்கும் 2x minus x minus அப்ப plus 1/2 அப்ப என்ன கிடைக்கும் this is equal to இதுல என்ன கிடைக்கும் x plus 1/2 okay so x plus 1/2 அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படினா x plus 1/2 sorry x plus 1/2 comma
கழிச்சா தானே இப்படி வந்திருக்கு. இது என்ன கிடைக்கும், இந்த இடத்துல பிளஸ் ஆர், பிளஸ் போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x minus 1 by 2 இப்படி கிடைக்கும். So this fellow is x plus 1 by 2 which is always greater than x plus 1 by 2 which is always greater than 1. 1 விட பெருசாக தான் இருக்கும். 1 விட இதான் இந்த பாயிண்ட் தான். ஓகே, so this is x plus 1 by 2. x யும் 1 கூட்டி 2 ஆல வகுத்துட்டேன், x plus 1 by 2. Okay, so this fellow is always greater than 1, therefore this is equal to m. So this implies that x is not a limit point of this a. Okay, சரி, ரெண்டாவது வந்து என்னது, case 3. இப்போ let x belongs to open interval 0, 1, open interval 0 and of course closed 1 கூட எடுத்துக்கோங்க. Okay, so 1 இது 0. Okay, இந்த இடம் 0. 1 by 2, 1 by 2, 1 by 3, 1 by 3, 1 by 4, 1 by 4 இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இங்க நான் கண்ணை மூடிட்டு நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், அவன் தான் என்னுடைய x. ஸோ இப்படி எடுத்துக்கலாம் x. அப்போ பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. நீங்க எவ்வளவு சின்னதா எடுத்தாலும் அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். ஓகே, then there is n belongs to natural number n such that 1 by n plus 1 which is less than x which is less than or equal to 1 by n. ஏதோ ஒரு சப்போஸ் இங்க இருந்தது அப்படின்னா n equal to 1, அப்போ இது 1 by 1 குள்ள இருக்கு, இந்த இதுக்குள்ள இருக்கும். ஓகே, சோ இந்த இத இப்படி நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். this இப்படி பிரிச்சுக்கலாமா? அப்படி இதுக்குள்ள கண்டிப்பா ஒரு புள்ளி வச்சீங்கன்னா இப்படி ஒரு இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, சப்போஸ் இப்படி இந்த மாதிரியான இடத்துல கிடைச்சுக்கோங்க. then what we can have, இந்த தூரம் என்ன, இந்த தூரம் என்னன்னு கால்குலேட் பண்ண போறீங்க. அதுல எது மினிமமோ அதை 2 ஆல வகுத்துக்க போறீங்க. ஓகேங்களா, சோ let r equal to இதுக்கும் உள்ள தூரம், அப்புறம் இதுக்கும் உள்ள தூரம். அப்போ இதுக்கும் உள்ள தூரம் என்னது, x minus 1 by n plus 1, கமா இதுக்கு உள்ள தூரம் 1 by n minus x. இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிக்கிறேன், மினிமம் பார்த்துக்கிறேன். மினிமம் இது என்ன பண்ணிட்டேன், 2 ஆல வகுத்துட்டேன். then ball with the center x radius r intersection with யாரு, உங்களுடைய a. okay, so what I can say, this is equal to 1 by 2, 1 by 3 இப்படி போயிட்டே இருக்குல்ல, this fellow which will be equal to mt. okay, இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, then we'll get, this implies that x is not a limit point. Okay, let capital X be a discrete metric space. Discrete metric space. And let capital A be a subset of X. Then A has no limit points. ஏன் அப்படின்னா that is என்ன ப்ரூவ் பண்ணணும், this a dash which is equal to mt. இதுக்கு லிமிட் பாயிண்டே கிடையாது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகே, so proof is something more easy. You take proof. You take given capital X is a discrete metric space. இது discrete metric space னு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்ன கொடுத்திருக்காங்க, let A be a subset of, let capital A be a subset of X கொடுத்தாச்சு. அப்ப நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன், let X belongs to capital X எடுத்துக்கிறேன். claim வந்து என்னது, that is X is not a limit point னு சொல்ல போறேன், not a limit point of capital A. ஏல ஏக்கு லிமிட் பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், that is find
find R positive such that ball with the center x radius R intersection with capital A set minus singleton x which is equal to empty. இப்படி இருக்கணும். எம்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே சார், இது ரொம்ப சிம்பிள். டேக் R which is equal to 1 by 2 R equal to 1 by 2. அப்போ R 1 by 2 னா for R equal to 1 by 2, for R equal to 1 by 2, ball with the center x radius 1 by 2 யாரு? This is equal to singleton x. நமக்கு படிச்சிருப்போம். discrete metricல வந்து என்னது? இது singleton x அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, then ball with the center x radius 1 by 2 intersection with A set minus singleton x which is equal to இது யாரு singleton x. So this is equal to singleton x intersection with A set minus singleton x. இது என்னது அப்படின்னா this is equal to empty. இது empty. ஏன் அப்படின்னா இது ஏல x விட்டுட்டு எடுக்கிறேன். இன்டர்செக்ஷன் வந்து இந்த செட்ல யார் இருக்காது? x கிடையாது. இந்த செட்ல x மட்டும் தான் இருக்கான். அப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்கும்? எம்டியாக இருக்கும். ஓகே, are you getting? So this is equal to empty. So therefore this implies that x is not a limit point, not a limit point of capital A. அப்போ A has no limit point. அப்போ discrete metric பொறுத்த வரைக்கும், so in discrete metric metric space, any set, okay, in a discrete metric space a set இல்லைன்னா a subset எடுத்துக்கிடுமா? A subset has no limit point. A subset has no limit points. That is A dash which is equal to empty. Okay, so we conclude that set of all natural numbers n has no limit points. இங்க வந்து என்னது? சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன். இங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது யாரு? R with usual metric, with usual metric. ஓகே, சரி. இப்போ ஏங்கிறது யாருன்னு கொடுத்துருக்கேன்? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இது யாரு? 1 2 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா we have this is 1 1, இது 2 and 3 4 இப்படி போகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? let x belongs to R. அப்போ ஐ அசியூம் தட் முதல்ல இந்த பாயிண்ட்ல சப்போஸ் x belongs to natural number n இருந்துச்சு. அப்போ இது என்னன்னா ஏதோ ஒரு இன்டிஜராக இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ சப்போஸ் தட் இஸ் இது என்னது? தட் இஸ் x வந்து என்னது? x is of the form some n அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? for some n belongs to natural number. ஓகேங்களா? அப்போ இந்த பாருங்க, படத்துல பாருங்களேன், ஏதோ ஒரு n, இதுதான் உங்களுக்கு n இருக்கு. இந்த இடம் யாரு அப்படின்னா n-1, இந்த இடம் யாரு? n+1. அப்போ இதுதான் உங்களுக்கு இப்போ xன்னு எடுத்துருக்கேன். அப்போ x சுத்தி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆஃப் ரேடியஸ்ல வட்ட வரையலாமா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ball with center x radius 1/2 intersection with n set minus singleton x. ஓகேங்களா? singleton x னா n. ஓகே, இவங்க இது என்ன நடக்கும் பாருங்க. இது யாரு? ஆஃப் ரேடியஸ்ல வட்ட வரைஞ்சீங்கன்னா இது யாரு? n-1/2, இது n+1/2. ஓகே, அப்போ இது ரெண்டுக்குள்ள தட் இஸ் n-1/2, n+1/2 இப்படி இருக்கும். இன்டர்செக்ஷன் வித் இதுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா n மட்டும் வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1 2 அப் எது வரைக்கும் இருக்கும்? n-1 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் n+1ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போய்கிட்டே இருக்கும். n மட்டும் கிடையாது. ஆனா இந்த செட்ல உள்ள ஒரே இன்டிஜர் யாரு? n மட்டும் தான் இந்த செட்ல இருக்கு. பாருங்க, இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டிஜர் யாரு? இந்த n மட்டும் தான்.
ஆனா இதுல n இல்லை. அப்போ this is equal to empty. This is equal to empty. புரியுதுங்களா? அப்ப இந்த செட்டுக்கும் இதுக்கும் காமனான உள்ள எலிமெண்ட் யாரு அப்படின்னா வாய்ப்பே இல்லை. இதுல வந்து n இல்ல, இதுல n மட்டும் தான் இன்டிஜர். இதுல n தவிர மீதி எல்லா இன்டிஜர் இருக்கு. எனக்கு என்ன இன்டிஜர் இதுல காமனா ஷேர் ஆகும்னா only n. இந்த n இதுல இல்ல. Therefore this is equal to empty. Hence therefore thus ball with the center x radius 1/2 intersection with n set minus singleton x, okay, which is equal to empty. So this implies that x is not a limit point. அப்போ இன்டிஜராக இருந்ததுன்னா இப்படி இல்லை. ஓகே, சப்போஸ் x belongs to r, okay, and r positive, this x is positive greater than or equal to 0 னு வச்சுக்கலாம். ஓகே, and x does not belongs to n. ஓகே, x does not. அப்போ படம் எப்படி இருக்கு பாருங்க. இது 0, இது 1, இது 2, ஓகே, இது 3, இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இன்டிஜர் இல்லாத ஒரு இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அஃப்கோர்ஸ் நீங்க இதை கூட மாத்திக்கலாம். சரி, நான் போய் இப்படி வச்சுருப்பேன். சப்போஸ் இந்த இடத்துல இப்படி கிடைக்கலாம் உங்க எக்ஸ், இல்லாட்டி இங்கே இருக்கலாம், எப்படினாலும் இருந்துட்டு போகுது. ஓகே, then there exists an integer n belongs to natural number n such that இது எப்படி இருக்கும் அப்படின்னா n minus 1 which is strictly less than x which is less than or equal to n. இப்படி இருக்கும். நீங்க எந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் இது இந்த மாதிரி தானே எழுத முடியும். இது இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் கேன் பி யூனியன் ஆஃப் திஸ் இது எல்லாத்துக்கும். அப்போ இங்கனக்குள்ள இருக்கிற பாயிண்ட் ஃபுல்லா நீங்க எப்படி எழுதலாம்? சப்போஸ் இப்படி எடுத்துட்டீங்கன்னா இங்க n வந்து யாரு 3, இது 3, இது 3 minus 1, இது ரெண்டுக்கு இடையில தான் உங்களுடைய n இருக்கும். சப்போஸ் ஐடியா புரியுதா? ஸோ we may have, of course, இந்த இடத்துல n-ஆவும் இருக்காது. ஏன்னா we are having this x does not belongs to natural number ஆக இருக்கிறதுனால we will always have this follow. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட் வந்து it is of here, ஏதோ ஒரு இடத்துல x எடுத்திருக்கேன். அப்போ இதுல என்ன ரேடியஸ்ல வட்டம் வரையணும்? இந்த டிஸ்டன்ஸ் அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ், இது ரெண்டுல எது மினிமம் பாருங்க. அதுல பாதியில வரைஞ்சோம்னா அந்த வட்டம் இதுக்குள்ளேயே வந்துருமா? அப்போ let capital R equal to minimum of இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் n minus x, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் x minus n minus 1, so I can write plus 1. இது ரெண்டுக்கும் மினிமம் பாருங்க, அது ரெண்டால வகுங்க. ஓகே, so this implies that ball with the center x radius r intersection with n which is equal to empty. ஏன் அப்படின்னா this fellow contains ball with the center 0 radius, sorry, x radius r contains no integers. ஓகே, அதுக்கு இன்டிஜர்ஸே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒன்லி வித் ரியல் நம்பர்ஸ், நான் இன்டிஜர்ஸ். ஓகே, இந்த மாதிரி இதுல எந்த விதமான இன்டிஜர்ஸும் உள்ள வராது. ஏன்னா இன்டிஜர்ஸ்ல இப்படி தானே இருக்கு, தள்ளி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த தூரத்துல இன்டிஜர்ஸே கிடையாது. therefore this is equal to empty. So this implies that x is not a limit point. Okay, சரி. So the next case I'll leave this as a homework. Okay, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா if x is negative then x is not a limit point of natural number. கரெக்ட் தானே? இது 0, 1, 2, அப்ப இதுதான் என்னுடைய செட்டு. அப்ப இங்கனக்குள்ள x இருக்குன்னு வச்சுக்கோங்க, you can draw x ரேடியஸ்லயே வட்டம் வரைஞ்சுக்கோங்க. இந்த இதுல இது x நெகட்டிவ் வருதுன்னா இது யாரு? mod x ரேடியஸ். ஓகேங்களா? mod x ரேடியஸ்ல வரைஞ்சீங்க அப்படின்னா இந்த வட்டத்துக்குள்ள யார் வர மாட்டா? 1, 2, 3 யாரும் வர மாட்டா. So I leave this as homework. So take r equal to mod x. Okay, then ball with the center x radius mod x intersection with the n which is equal to empty. Okay, this implies that x is not a limit point of n. So நான் இது லாஸ்ட் கொஞ்சம் ரஃபா எழுதியிருக்கேன். You made it a proper நீங்க எழுதிக்கோங்க. Okay, thank you.